சிடிஎஸ்ல இப்போ ஓப்பனிங் போயிட்டுருக்கு, இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் எல்லா இடத்துலையும் ஓப்பனிங் போயிட்டுருக்கு. ஆனால் அந்த வெளியில் போன அந்த 6100 பேரை பற்றி பேசுகிறாங்களே தவிர இந்த பக்கம் லட்சக்கணக்கான பேர் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, அதை பேசவே மாட்டாங்க. இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் நாங்கள் எதனா இன்ஸ்டாவில் ஸ்க்ரோல் பண்ணால் கூட அந்த ஆடு தான் நாங்கள் நிறைய கண்ணில் பார்த்துட்டே இருக்கோம். ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருக்கு அவ்வளோ டிமாண்ட் இருக்கா? ப்ரெஷரால் போக முடியுமா? ஒரு ஃப்ரண்ட் அண்ட், ஒரு பேக் அண்ட், ஒரு டேட்டா பேஸ், இது எல்லாம் கனெக்ட் பண்ணுற ஒரு தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருங்க. இப்போ நிறைய இந்த எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் முடிச்சுட்டு வராங்க, அவங்களாம் வந்து இந்த பிஸ்னஸ் அனலிஸ்ட், டேட்டா அனலிஸ்ட்லாம் இருக்குது இல்லைங்களா? ஆமாங்க. இந்த கேட்டகரியில் இந்த நடுவில் எக்ஸல் இருக்கு இல்லையா, ஃபினான்ஸுங்க, பேங்கிங் செக்டருங்க, காலேஜஸுங்க, ஸ்கூல்ஸுங்க, ஃபேக்ட்ரிஸுங்க, இண்டஸ்ட்ரீஸுங்க, ஐடி கம்பெனி, நான் ஐடி கம்பெனி. இந்த டெக்னிக்கல் சப்போர்ட்னு சொல்கிறாங்களா, அதுவாச்சும் ஐடி உள்ள வருமா இல்லை அதுவும் ஐடி ரோல் இல்லையான்னு இல்லை, டெக்னிக்கல்ன்ற ஒரு வார்த்தை இருக்குங்க. ஷுராவோ நீங்கள் நான் ஐடியில் இருக்கீங்க அப்படின்னா வந்து இல்லை கெரியர் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு இந்த ப்ரொடக்ஷன் சப்போர்ட் போயிடாதீங்க. 2022 பிசிஏங்க, ஆல்ஃபா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுங்க. முன்னாடியே வேறு ஏதோ ஒரு இடத்துல வந்து கோர்ஸ் படிச்சுட்டு அங்கே வேலை கிடைக்காம என்கிட்ட வந்து நம்ம கம்பெனி மூலமாக ட்ரிபிள் ஆஃபர் வாங்கியிருக்காருங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹாய், வணக்கம். இன்றைக்கி ஃப்ரெஷர்ஸ்க்கான ஒரு ஸ்பெஷலான ஒரு பாட்காஸ்ட் பண்ணணுன்ட்டு ஸ்ரீராம் என்கிட்ட கேட்டிருந்தாருங்க. இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து ஒரு ஃப்ரெஷர் என்ன மாதிரி ப்ரொஃபைலை வந்து பில்ட் பண்ணலாம், எந்த ஃபீல்டுக்குள்ள நுழைஞ்சா வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குன்றதை பற்றி வந்து நம்ம டீட்டெயிலாக பேசலாங்க. ஸ்ரீராம், உங்கள் கேள்வி நீங்கள் கேட்கலாங்க. வணக்கம். முதல்ல வணக்கங்க. இந்த பாட்காஸ்ட் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி ப்ளேஸ் ஆன என்னுடைய தம்பி வந்து கிரியை பற்றி தான் பேச போகிறேங்க. ஸோ தம்பி பேர் வந்து கிரிங்க. 2022 பிசிஏங்க, ஆல்ஃபா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுங்க. முன்னாடியே வேறு ஏதோ ஒரு இடத்துல வந்து கோர்ஸ் படிச்சுட்டு அங்கே வேலை கிடைக்காம என்கிட்ட வந்து நம்ம கம்பெனி மூலமாக ட்ரிபிள் ஆஃபர் வாங்கியிருக்காருங்க. ஸோ 3 ஆஃபர் வாங்கியிருக்காருங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இது ஒரு மிகப்பெரிய சரித்திரம்னு நான் சொல்லுவேங்க. ஏன்னா வேறு எங்கேயோ படிச்சுட்டு வேலை கிடைக்கலன்னு என்கிட்ட வரும்போது அந்த 2வது முறை ட்ரை பண்ணும்போது அந்த பெயின் எனக்கு புரியுங்க. அதையும் தாண்டி அவன் ஜெயிச்சிருக்கான்றதுலாம் ஒரு சரித்திரம் தாங்க. கண்டிப்பாக நான் உன்னை வாழ்த்துறேன் தம்பி, இன்னும் நீ நிறைய சாதிக்கணும்னு வாழ்த்துறேங்க. அவருடைய ஸ்பீச் நம்ம இப்போ பார்க்கலாங்க. என்னோட நேட்டிவ் வந்து சென்னை. நான் வந்து 2022 பாஸ்ட் அவுட், பிசிஏ டிகிரி பண்ணேன். ஸோ பிசிஏ டிகிரி பண்ணிவிட்டு நான் ஏஆர் காலராக வந்துட்டு ஆல்மோஸ்ட் லைக் 1 இயர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த ஜாப் எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபையாக இல்லை. ஸோ ஸ்விட்ச் பண்ணணும், போனால் ஐடி ஃபீல்டு போனால் நல்ல க்ரோத் இருக்கும்னு ஐடி ஃபீல்டு போகலான்னு சூஸ் பண்ணேன். வந்துட்டு வெங்கட் சாரை மீட் பண்ணேன், நிறைய கைடன்ஸ் கொடுத்தாரு. ஸோ கோடிங் வந்துட்டு பேசிக்காக நமக்கு ஸ்டார்டிங் வந்து ஈஸியாக புரியாது. ஸோ அதே தான் எனக்கும் ஈஸியாக எனக்கு புரியல, ஸ்டார்டிங் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ட்ரெயினர்ஸ் வந்துட்டு ரியலாகவே வந்துட்டு நல்லாவே சொல்லி கொடுத்தாங்க. என்ன டவுட் கேட்டாலும் வந்துட்டு நல்லாவே கிளியர் பண்ணி கொடுத்தாங்க. நான் கமெண்ட் செக்ஷனில் நிறைய கேள்விகள்லாம் பார்த்தேன்னா அதில் வந்து முதல்ல நான் உங்ககிட்ட கேட்க போகிறது என்னென்னா, இந்த ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் சொல்கிறாங்க இல்லைனா, அந்த ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்னா என்ன மாதிரியான ரோல்னால் அது வந்து ஐடிக்குள்ளே வருமா வராதா? ஆக்சுவலாக வந்து ப்ரொடக்ஷன் சப்போர்ட்டுனாவே வந்து யாரோ ஒருத்தவங்க ஒரு ஹெல்ப் பண்ணுறது தான் சப்போர்ட்டுன்னு சொல்லுவாங்க. டெக்னிக்கலாக இப்போ வந்து சப்போர்ட்டை பற்றி சொல்கிறேங்க. நம்ம மொபைலில் வந்து ஒரு ஜிபே வந்து கூகுள் பேயில் வந்து ஒருத்தருக்கு பணம் அனுப்புகிறேன். ஓகே, ஏன் அக்கௌண்ட் வந்து போயிடுச்சிங்க, ஆனால் அவர் அக்கௌண்ட்டுக்கு போகலை. அப்போ நான் என்ன பண்ணுவேன், கூகுள் பேவுடைய கஸ்டமர் கேருக்கு வந்து கால் பண்ணியும் இல்லை சப்போர்ட்டுன்ற ஆப்ஷனுக்கு போயிட்டு, ஸோ கூகுள் பேயில் சப்போர்ட்னு ஒன்று இருக்கும், அந்த ஆப்ஷனுக்கு போயிட்டு நம்ம இந்த மாதிரி நான் பே பண்ணேன், எனக்கு இப்போ ரிஃப்ளெக்ட் ஆகலை, என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கள் நம்ம கேட்போம் இல்லைங்களா. உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அந்த கூகுள் பே டீம் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவாங்க, சார் இந்த மாதிரி அக்கௌண்ட் போயிடும் சார், கவலைப்படாதீங்க சார்ன்ட்டு. இந்த வேலையை பண்ணுறவங்க தான் ப்ரொடக்ஷன் சப்போர்ட். ஓகே ஓகே, புரியுதுங்களா? ஓகேவா, ப்ரொடக்ஷன் சப்போர்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ கொஞ்சமாக டெக்னிக்கல் இருக்குமே தவிர வந்து ப்ரொடக்ஷன் சப்போர்ட் வந்து பிபிஓ மாறுதாங்க. ஓகேவா. அதான் பிபிஓனா பேசுவாங்க, இவங்க வந்து கம்ப்யூட்டரில் கொஞ்சம் வேலை செய்கிறதுட்டு ஆப்ஷன் இருக்குமே தவிர ஆஸ் எ ஃப்ரெஷராகவோ நீங்கள் நான் ஐடியில் இருக்கீங்க அப்படின்னா வந்து இல்லை கெரியர் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு இந்த ப்ரொடக்ஷன் சப்போர்ட் போயிடாதீங்க. போனீங்க அப்படின்னா வந்து வாழ்க்கை ஃபுல்லாக ஒரே வேலை தாங்க. அந்த வேலையிலேருந்து அது கெரியர் க்ரோத் இருக்காங்க, இன்னொரு கம்பெனி போக முடியாதுங்க. இப்போ கூகுள் பேக்கு நீ சப்போர்ட் பண்ணிட்டுருக்க, வேறு கம்பெனிக்கு போனால் அங்கே கூகுள் பே இருக்காது இல்லையா. அப்போ அங்கே போயிட்டு அந்த ப்ராஜெக்ட் தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இதனால் கெரியர் டெவலப் ஆகாதுங்க. அதுவே இப்போ நான் ஒரு ஜாவா டெவலப்பராக வந்து டிசிஎஸில் இருக்கேங்க, இன்னொரு கம்பெனிக்கு இன்ஃபோசிஸ் போகும்போது ஜாவா டெவலப்பராக போகலாம். இங்கே ப்ரொடக்ஷன் சப்போர்ட்டாக இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வேலை செஞ்சவன் இன்னொரு கம்பெனிக்கு ஷிஃப்ட் ஆகவே முடியாதுங்க. அதனால் அவங்களுக்கு கெரியரே கிடையாதுங்க.
அதனால் வந்து கண்டிப்பாக ப்ரொடக்ஷன் சப்போர்ட் அவாய்ட் பண்ணுறது நல்லதுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் சப்போர்ட்னாவே வந்து மேக்ஸிமம் நைட் ஷிஃப்ட்டு இல்லை ரொட்டேஷன் ஷிஃப்ட் தான் போடுவாங்களே தவிர காலைல ஒரு 10 மணி டு 7 மணி மாதிரி இருக்க சான்ஸே இருக்காது. ஈவன் சாட்டர்டே சண்டேல கூட வேலை இருக்குங்க. அதனால் வந்து ப்ரொடக்ஷன் சப்போர்ட் ஒரு நல்ல வேலை கிடையவே கிடையாதுங்க. ஆனால் நிறைய சென்டர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ப்ரொடக்ஷன் சப்போர்ட்டை வச்சு தான் வந்து ஃப்ராட் பண்ணி உள்ளே போயிடலாம் அப்படின்னு ஏமாற்றுவாங்க. சரிங்களா, ஓகேவா? தயவு செஞ்சு ஏமாந்துடாதீங்க. அட்வைசபிளான ஜாப் கிடையாதுங்க. ஓகேண்ணா, அடுத்த கொஸ்டின் என்னென்னா, இந்த டெக்னிக்கல் சப்போர்ட்னு சொல்கிறாங்களண்ணா, அதுவாச்சும் ஐடி உள்ள வருமா இல்லை அதுவும் ஐடி ரோல் இல்லையான்னு இல்லை, டெக்னிக்கல்ன்ற ஒரு வார்த்தை இருக்குங்க. ப்ரொடக்ஷன் சப்போர்ட்டே வந்து வெவ்வேறு, இந்த டெக்னிக்கல் சப்போர்ட் அண்ட் ப்ரொடக்ஷன் சப்போர்ட் வெவ்வேறு வெரைட்டியாக பார்க்கலாங்க. முதல்ல நான் ஒரு ஃபோன் பேசுகிறேன், ஏப்பா எனக்கு இன்டர்நெட் சரியாக ஒர்க் ஆகலப்பா அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்படின்னா ஏர்டெல் என்ன பண்ணுவானா வந்து ஏர்டெல்லில் ஒருத்தர் வந்து ஃபோன் அட்டன் பண்ணுவான் தெரியுமா, அவன் தான் L1 சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இவன் தான் L1 சப்போர்ட். ஃபோன்லாம் அட்டன் பண்ணுவான். சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், உங்களுக்கு நாங்கள் என்ன ஹெல்ப் பண்ணாலும் பண்ணித்தரோம் சார் அப்படின்னு சொல்கிறோம். இந்த L1 சப்போர்ட். அடுத்த லெவலில் L2 சப்போர்ட்னு இருக்கும். அவன் என்ன பண்ணுவான், ஒரு டிக்கெட் மாதிரி ரைஸ் பண்ணுவான். இவருக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இந்த ஃபோன் நம்பருங்க கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு டிக்கெட் ரைஸ் பண்ணுவான். இதான் அவன் வேலை. ஃபோன் பேசுகிற வேலை, டிக்கெட் ரைஸ் பண்ணுற வேலை. இது டெக்னிக்கல் சப்போர்ட்டில் ப்ரொடக்ஷன் சப்போர்ட்டில் தான் வரும் L1மே. அடுத்த லெவலில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த டிக்கெட்டை வந்து வேறு இன்னொரு டீமுக்கு போகும், L2க்கு போகும். அந்த L2வில் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் டெக்னிக்கல் இருக்கும். அவங்க வந்து ஃபோன் பண்ணி, சார் உங்கள் மோடமை ரீஸ்டார்ட் பண்ணுங்கள் சார், இந்த மாதிரி ஒரு கமெண்ட் அடித்து பாருங்கள் சார், வேலை செய்தா அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க. இது L2 அப்படின்ற கொஞ்சம் டெக்னிக்கல் சப்போர்ட்டுங்க. L3ன்றது இன்னும் நிறைய டெக்னிக்கல் சப்போர்ட்டுங்க. அது வந்து டெவலப்மெண்ட் பீப்புளே வந்துடுவாங்க. ஓகேங்களா. மேக்ஸிமம் ப்ரொடக்ஷன் சப்போர்ட் அண்ட் டெக்னிக்கல் சப்போர்ட்னா ஃபோன் பேசுகிற இந்த 2 வேலையை மட்டும் தான் உங்களுக்கு தருவாங்க மேக்ஸிமம். அண்ட் நைட் ஷிஃப்ட் அண்ட் ரொட்டேஷன் ஷிஃப்ட் தான் இருக்கும். இது அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பட் ஆனால் இதில் ஃப்ரெஷர்ஸ் எடுப்பாங்கன்னா கண்டிப்பாக எடுப்பாங்க. நேர்மையாக போக முடியுங்க. சரி, ஏமாற்றி போகணும்னு யாராவது சொன்னாங்கன்னா நம்பாதீங்க, காசு கொடுத்து போக ட்ரை பண்ணாதீங்க. ஓகேண்ணா, என்னோட அடுத்த கேள்வி என்னென்னா, இப்போ வந்து டெவாப்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸாக பேசப்படுதுண்ணா. இப்போ டெவாப்ஸ் படித்தா ஒரு ஃப்ரெஷரால் ஜாப் வாங்க முடியுமா? கண்டிப்பாங்க. ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் டெக்னாலஜி பற்றி உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேங்க. ஒரு கிளைண்ட்டுங்க, ஒரு சர்வருங்க. இந்த கிளைண்ட்டையும் சர்வரையும் வந்து ஒரு நெட்வொர்க்கை உருவாக்குவாங்க. இதை வச்சு தான் ஒரு நெட்வொர்க்கை உருவாக்குவாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது நெட்வொர்க்கிங் தான். நீங்கள் படிக்கணும். நெட்வொர்க்கிங் படித்தாச்சா, அடுத்த லெவலில் பார்த்தீங்கன்னா இந்த சர்வரை வந்து சொந்தமாக இல்லாமல் வாடகைக்கு எடுத்தாங்க. வாடகைக்கு எடுத்து பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. ஏன்னா சொந்த சர்வரை வாங்குறது மெயின்டைன் பண்ணுறது கஷ்டமாக இருக்கிறது, வாடகைக்கு எடுத்தாங்க. அந்த வாடகைக்கு எடுத்த சர்வரை தான் வந்து ரெண்டாவதாக நீங்கள் படிக்க வேண்டிய க்ளவுட் சர்வருங்க. இந்த க்ளவுடை மேனேஜ் பண்ணுறவங்க தான் டெவலப்பர் ஆப்ரேஷன்ஸ், டெவ்ஆப்ஸுங்க. ப்ராஜெக்ட்லாம் கொண்டு போய் அங்கே போடுறதுங்க, ஒழுங்காக வேலை செய்ய தான் பார்க்குறது, அதெல்லாம் டெவ்ஆப்ஸுங்க. ஸோ நெட்வொர்க்கிங் நீங்கள் படிச்சுட்டு க்ளவுடு படிச்சுட்டு டெவ்ஆப்ஸ் படித்தா ஃப்ரெஷராக இருந்தாலும் வேலை கிடைக்கும். புரியுங்களா? ஓகேவா? நீங்கள் இங்கே பார்க்கலாங்க. 1 2 3 4 இவங்க எல்லாருமே வந்து ஃப்ரெஷராகவே நேர்மையாக காசு கொடுக்காமல் வேலைக்கு போயிருக்காங்க. கெரியர் கேப் இருக்குங்க. ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கணுமா? இங்கே பாருங்களேன், மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுங்க. ஓகேவா? கெரியர் கேப் இருக்குங்க. தமிழ் மீடியங்க ப்ளேஸ் ஆகிருக்காருங்க. சூப்பர். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வந்து எல்லாராலையும் வேலைக்கு போக முடியுங்க. இன்னொரு ஆப்ஷன் பாருங்கள், டிப்ளமாங்க. இவர் தம்பி டிப்ளமாங்க. டிப்ளமான்றது டிகிரியே கிடையாது. டிகிரி இல்லாமல் வேலைக்கு போக முடியுமானா டிகிரியே இல்லாமல் கெரியர் கேப் இருக்குங்க. நேர்மையாக 5 காசு யாருக்கும் கொடுக்காம நேர்மையாக போயிருக்காருங்க. ஸோ திறமை இருந்தால் கண்டிப்பாக டெவ்ஆப்ஸில் போக முடியும். ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க க்ளவுடில் போக முடியாது, டெவ்ஆப்ஸ் சும்மா அடிச்சு விட்றது தாங்க. டைரெக்டான ஓப்பனிங் இருக்காதுங்க. டெவ்ஆப்ஸுக்கு ஃப்ரெஷர் எடுக்கிறது இல்லை க்ளவுடுக்கு ஃப்ரெஷர்னா டைரக்ட் ஓப்பனிங் இருக்காது. ஆனால் நெட்வொர்க்கிங்னு சொல்லுவான். ஆனால் க்ளவுடும் டெவ்ஆப்ஸும் தெரிஞ்சால் வேல்யூன்னு சொல்லுவாங்க. அப்போது நெட்வொர்க்கிங் இன்ஜினியருக்கு ஆப்ஷன் எடுப்பாங்க, ஆனால் க்ளவுட் நாலேஜ் இருக்கணும்னுவான். அப்போ இன்டைரக்டாக க்ளவுட் வேணும்னு கேட்குறாங்க அவன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்குங்க. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குண்ணா, டிப்ளமோக்கெல்லாம் ப்ளேஸ் ஆகிருக்காங்கன்னு நினைக்கும் போது. கண்டிப்பாக இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்ண்ணா. கண்டிப்பாக. என்னோட அடுத்த கொஸ்டின் என்னென்னா, இப்போ நிறைய இந்த MBA ஸ்டூடெண்ட்ஸ்லாம் முடிச்சுட்டு வராங்க. அவங்களாம் வந்து இந்த பிஸ்னஸ் அனலிஸ்ட், டேட்டா அனலிஸ்ட்லாம் இருக்குது இல்லைங்களா? ஆமாங்க. அதெல்லாம் எடுத்தால் அதுக்கு ஃப்ரெஷருக்கு ஓப்பனிங்ஸ்லாம் இருக்கா? அது எவ்வளோ வேல்யூவான? ஆக்சுவலாக வந்து பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ், டேட்டா அனாலிட்டிக்ஸ்னு 2 வகை இருக்குங்க. ஒரு டேட்டாவை எடுத்து ரிசர்ச் பண்ணுறவன் டேட்டா அனாலிட்டிக்ஸு. இது மூலமாக பிஸ்னஸ் எப்படி ப்ரொஜெக்ட் ஆகும்னு சொல்கிறோம் பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸுங்க. இதுதான் ஆப்ஷன்ஸுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி நீங்கள் இந்த ப்ரொஃபைலில் நீங்கள் போகணும்னா ஃபஸ்ட்டு வந்து பைத்தான் தான் டேட்டா அனலிசிஸில் டாப்புங்க. டேட்டா அனாலிசிஸ் டாப்புங்க. 2வது SQL, டேட்டாவெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுங்க. 3வது எக்ஸல் இல்லாத கம்பெனியே கிடையாது. 4வது பவர் BI, 5வது டேப்லியூ. இந்த 5 டூலுமே வந்து நம்ம ஸ்பெஷலிஸ்ட் ஆனோன்னா வந்து நீங்கள் ஒரு டேட்டா அனலிஸ்ட் அண்ட் பிஸ்னஸ் அனலிஸ்ட்டாக மாற முடியுங்க. ஓகேவா? அடுத்த கேள்வி வந்து ஆனால் ஃப்ரெஷருக்கு வேலை கிடைக்குமானா
இந்த கேட்டகரியில் இந்த நடுவில் எக்ஸல் இருக்கு இல்லையா, ஃபினான்ஸுங்க, பேங்கிங் செக்டருங்க, காலேஜஸுங்க, ஸ்கூல்ஸுங்க, ஃபேக்ட்ரிஸுங்க, இண்டஸ்ட்ரீஸுங்க, ஐடி கம்பெனி, நான் ஐடி கம்பெனி, எங்கே போனாலும் எக்ஸல் இல்லாத ஒரு கம்பெனியே கிடையாதுங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா வந்து இந்த எல்லா கம்பெனிஸ்லையுமே வந்து கண்டிப்பாக எடுப்பாங்க, ஃப்ரெஷராக இருந்தாலும். அடுத்து பைத்தான். உங்களுக்கு தெரியும் பைத்தான் எப்படி ஓப்பனிங் போயிட்டுருக்குன்னு. எல்லா ஃபீல்டும் பைத்தான் வந்துச்சுங்க. அண்ட் டேட்டாவை உலகத்தில் இருக்கிற எல்லா இடத்துலையுமே டேட்டாவை ஸ்டோர் பண்ணி எஸ்கியூஎல் மூலமாக ஸ்டோர் பண்ணுறாங்க. இந்த மூணுமே வெரி பவர்ஃபுல்லுங்க. அண்ட் போக போக இந்த பவர் பிஐ டேப்லையும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ண செம்ம வேல்யூவாக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக உங்கள் கேள்விக்கான பதில் பிஸ்னஸ் அனலிஸ்ட், பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ், டேட்டா அனலிஸ்ட், டேட்டா அனாலிட்டிக்ஸ்க்கு நல்ல ஸ்கோப் இருக்குது. ஃப்ரெஷராகவே கண்டிப்பாக வேலைக்கு போக முடியும். இதில் எல்லாத்தையுமே நல்ல ப்ராஜெக்ட்லாம் ரியல் டைம் ப்ராஜெக்ட் பண்ணாங்க. ஓகேண்ணா, நெக்ஸ்ட் என்னோட கொஸ்டின் என்னன்னா, இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் நாங்கள் எதனா இன்ஸ்டாவில் ஸ்க்ரோல் பண்ணால் கூட அந்த ஆடு தான் நாங்கள் நிறைய கண்ணில் பார்த்துட்டே இருக்கோம். ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருக்கு அவ்வளோ டிமாண்ட் இருக்கா? ஃப்ரெஷரால் போக முடியுமா? கண்டிப்பாக வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருக்கு வாண்டட் ரொம்ப ரொம்ப அதிகங்க. சரி, ஏன் அப்படின்னா வந்து இங்கே இருக்கிற எல்லா தொழிலுக்குமே ஒரு வெப்சைட் வேணும். அந்த வெப்சைட்டை தயாரிக்க தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருங்க. போன வீடியோ பாட்காஸ்ட்டில் ஃபுல் ஸ்டாக் பற்றி டீட்டெயிலாக சொல்லிட்டேன். ஓகே, ஃபுல் ஸ்டாக்ன்றது வந்து ஒரு ஃப்ரண்ட் அண்ட், ஒரு பேக் அண்ட், ஒரு டேட்டா பேஸ், இது எல்லாம் கனெக்ட் பண்ணுற ஒரு தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருங்க. இந்த அந்த காலத்துலாம் வந்து எப்போ HTML CSS அந்த ஃப்ரண்ட் அண்ட் தெரிஞ்சோன்னு எடுத்துப்பாங்க, பேக் அண்ட் தெரிஞ்சோன்னு எடுத்துப்பாங்க, டேட்டா பேஸ் தனியாக எடுத்துப்பாங்க. கம்பெனிக்காரன் யோசிச்சான், எதுக்கு 3 பேர் எடுக்கணும், 3 தெரிஞ்ச ஒருத்தன் எடுத்துட வேண்டியதானே அப்படின்னு திங்க் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுதான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டுங்க. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்து ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணிவிடுமானா கிடையவே கிடையாதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து லைக் உங்களுக்கு வந்து லைக் ஃப்யூச்சரில் வந்து ஜாப்லாம் போயிடுமா, லே ஆஃப் நடக்குமானா அதுவும் கிடையாதுங்க. ரொம்ப டஃப்பாக இருக்குமான்னு அதுவும் கிடையாதுங்க. ஸோ எல்லா விதத்துலையுமே பெஸ்ட் கோர்ஸ்னால் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து ஃபுல் ஸ்டாக் தான் நான் சொல்லுவேங்க. ஓகேவா? ஸோ எதுக்கு வந்து ஓப்பனிங்ஸ் அதிகம், ஸ்கோப் அதிகம்னு பார்த்தீங்கன்னா ரேங்க் 1ன்னு சொல்கிற ஃபுல் ஸ்டாக் ஜாவா. ஸோ ரேங்க் 1 இதுக்கு ரொம்ப ரொம்ப ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போ அதிகமாக இருக்குங்க. 10 வருஷம் கழிச்சு இதுக்கு அதிகமாக இருக்குங்க. 2வது ரேங்க்கில் இருக்கிறது ஃபுல் ஸ்டாக் .NETங்க. இதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொட்டி கிடக்குங்க. அண்ட் 3வது ரேங்க் ஃபுல் ஸ்டாக் பைத்தானுங்க. நீங்கள் கேட்கலாம், பைத்தான் தான் ட்ரெண்டிங்னு சொல்கிறீங்க, பைத்தானுக்கு ஏன் வந்து ஃபுல் ஸ்டாக்கில் பைத்தானுக்கு ரேங்க் 3 தாங்க. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்பேரிட்டிவ்லி கம்மியாக தான் இருக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் ஸ்டாக் PHPக்கு எப்போவுமே ஓப்பனிங் இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் ஃபைனலாக 5வது தான் வந்து MERN ஸ்டாக்னு சொல்கிற இந்த React, Node.js எல்லாமேங்க. நீங்கள் கேட்கலாம், அண்ணா ஆக்சுவலாக வந்து Node.js தானே நீங்கள் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது புது ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இந்த Node.jsல பண்ணுறாங்களே தவிர ஆல்ரெடி கோடிக்கணக்கான ப்ராஜெக்ட் ஜாவாவில் இருக்குங்க. ஸோ இந்த ஜாவா அண்ட் .NETலாம் வந்து ஆல்ரெடி காலங்காலமாக வந்து நிறைய லட்சக்கணக்கான ப்ராஜெக்ட் இருக்கிறதோட்டு அதில் இருக்க டெவலப்மெண்ட்டுக்கு ஆள் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் கண்ணை மூடிட்டு படிக்கலாங்க. என்கிட்ட படித்த பிளேஸ் ஆன 100 பேரை நான் காமிப்பேங்க ஃபுல் ஸ்டாக்கில் பிளேஸ் ஆனவங்கள. ஓகேவா? ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொட்டி கிடக்கு. இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ்னால் வந்து ஃபுல் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் கெரியர் கேப் பார்க்கவே மாட்டாங்க. எனி டிகிரி, எனி இயர் பாஸ்ட் அவுட், எனி டிபார்ட்மெண்ட், லைவாக ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கியா இல்லையா, ரியல் டைம் ப்ராஜெக்ட்டுங்க, ஃப்ரேம் ஒர்க் பேஸ்டு ப்ராஜெக்ட், இதாங்க பார்ப்போம். இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா வந்து நீ இன்டர்வியூ கிராக் பண்ண முடிஞ்சுன்னா கெத்து பண்ணலாம், வேலை கன்ஃபார்ம். ஓகேண்ணா, இப்போ கடைசியாக ஒரு கேள்வி கேட்டு இந்த பாட்காஸ்ட்டை முடிச்சுக்கிறேன். என்னன்னா வந்து ஒரு ஃப்ரெஷராக ஐடி கம்பெனியில் எப்படி ஜாப் வாங்குறது? ஸோ ஆக்சுவலாக வந்து லைக் ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், ஒரு ஃப்ரெஷராக வந்து ஐடி கம்பெனியில் போக முடியுமா இல்லையான்னு கேட்டிங்கன்னா கோடிக்கணக்கான லைக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொட்டி கிடக்குங்க ஐடியிலங்க. அண்ட் ஐடி வந்து எப்போவுமே அழியவே அழியாதுங்க. கடைசி ஒரு 25 வருஷமாக லே ஆஃப் நடந்துகிட்டு தான் இருக்குங்க. ஓப்பனிங்கும் இருந்துகிட்டே தான் இருக்குங்க. இவனுங்க எல்லாம் லே ஆஃபை பயங்கரமாக சொல்லுவாங்களே தவிர அந்த ஓப்பனிங்கை சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா லே ஆஃப்னு சொன்னால் தான் யூடியூப் வீடியோ நீங்களாம் பார்ப்பீங்க. அதான் லே ஆஃப் பற்றி ஹெவியாக சொல்லுவாங்களே தவிர இங்கே பாருங்க ரொம்ப சிம்பிள். இப்போ IBMலேருந்து 6100 பேர் எடுத்திருக்காங்க. எல்லா சேனல் எல்லா டிவிலையும் போட்டான். அதே IBMல இப்போ 10,000 பேர் எடுத்திருக்கான். யாருமே போடலையேங்க. CTSல இப்போ ஓப்பனிங் போயிட்டுருக்கு, இன்ஃபோசிஸ், TCS எல்லா இடத்துலையும் ஓப்பனிங் போயிட்டுருக்கு. ஆனால் அந்த வெளியில் போன அந்த 6100 பேரை பற்றி பேசுகிறாங்களே தவிர இந்த பக்கம் லட்சக்கணக்கான பேர் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, அதை பேசவே மாட்டுறாங்க. ஸோ கொட்டி கிடக்குங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸுங்க. யாராவது லே ஆஃப் நடந்துகிட்டு இருக்கு, ஐடி டவுன்னு சொன்னால் முட்டாளுங்க, அவங்க சும்மா அடிச்சு விட்றாங்கன்னு அர்த்தங்க. அப்படி சொல்லி ஒன்று பயமுறுத்தி காசை பறிப்பாங்க, அவ்வளோதான். மற்றபடி பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருக்கும் வேலை கிடைக்குங்க. ஃபஸ்ட் அதான் உண்மை. 2வது பார்த்தீங்கன்னா வந்து ஐடிக்குள்ளே போனால் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஆப்டிடியூட் எழுதணும். 2வது டெக்னிக்கல் இன்டர்வியூ, HR இன்டர்வியூ. ஆனால் எனக்கு இந்த ஆப்டிடியூட் வராதுன்னா அதை அப்படியே எடுத்து விட்ருங்க. எடுத்து விட்டு எங்களை மாதிரி கம்பெனியில் வந்து கோர்ஸ் படிச்சிருங்க. அப்போ வந்து டெக்னிக்கலாக நீங்கள் படிச்சுட்டா ஒரு ஜாவா டெவலப்பராக இருந்தால்
ஜாவா டெக்னிக்கல் ரவுண்டு தான் இருக்குங்க, ஜாவா ஹெச்ஆர் ரவுண்ட் இருக்கும், வேலை கொடுத்துருவாங்க. ஸோ ஆப்டிடியூட்லேருந்து மேத்தமெட்டிக்ஸ்லேருந்து பைபாஸ் பண்ண நினச்சிங்கன்னா வந்து இந்த எங்களை மாதிரி கம்பெனி வந்து டெக்னாலஜி படித்து கோர்ஸ் படித்து இன்டர்ன்ஷிப்லாம் பண்ணிட்டீங்கன்னா லைவ் ப்ராஜெக்ட் இருந்துச்சுன்னா ஆப்டிடியூடோ லைக் ரிட்டன் டெஸ்ட்டோ கிடையாதுங்க. ஸோ இதெல்லாம் ஒரு ஷார்ட் கட்டுங்க, ஈஸியாக வேலைக்கு போகிறதுங்க. ஓகேவா? மற்றபடி வந்து ஐடிக்குள்ளே எல்லாரையும் நுழைய முடியுங்க. உங்களுக்கு எந்த கைடன்ஸாக நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணலாங்க. அண்ட் நிறைய கேள்விகள் என்கிட்ட கேட்டிருந்தேங்க. ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி உங்களை மீட் பண்ணதுங்க. ஓகேவா? உங்களுக்கு ஏதாவது உதவிகள் வேணும்னா வந்து கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணலாம். என்னுடைய காண்டாக்ட் நம்பர், என்னோட மெயில் ஐடிங்க அண்ட் என்னோட இன்ஸ்டா அக்கௌண்ட் கொடுத்துருக்கேன். இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ண ரிப்ளை பண்ண தயாராக இருப்பாங்க. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ். என்கிட்ட படித்து நேர்மையாக வேலைக்கு போன 1000 மாணவர்கள் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க.